வணக்கம் மக்களே. நம்ம இப்போ ஒரு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 850 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலில் நம்ம போட்டிருந்தோம். இப்போ ரொம்ப இந்த கோவில் சிதிலமடைந்து இருந்ததுனால இந்த கல்வெட்டுக்களை மீட்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணணும்னா இந்த இடத்த ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு எங்களை தொடர்பு கொண்டு இந்த இடத்த சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் நம்ம ஃபாலோவர் அண்ணன் மதுரையை சேர்ந்த கண்ணன் அவர்கள் தான். இவங்க தான் அந்த இடத்துக்கு எப்படியாவது போய் சரி பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவரு காலையிலேருந்து எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. ஓரளவு ஒதுக்கியிருக்கோம். ஒரு 50% பணி முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 50% பணி இருக்கு. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கோயிலோட பின்பக்கம் ஓரளவுக்கு நெருக்கி ஒதுக்கியாச்சுங்க. இப்பதான் கோயிலோட அடிப்பாகத்தையே நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப இதாக இருந்தது. ஓரளவுக்கு எல்லாம் ஒதுக்கி அறுத்தாச்சு. அதான் கோயிலோட அடிப்பாகமே தெரியுது. இன்னும் அந்த பக்கம் கோயிலோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. அதையும் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீழே இருக்க கல்வெட்டுலாம் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு மணி நேரம் ஒதுக்கியிருக்கு. அந்த பக்கம் ஒரு மணி நேரம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்க கல்வெட்டுகள்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மட்டி மட்டும் கொடுத்து விடுங்க. கொடுத்து விடுங்க. நம்ம இப்போ ஒதுக்கிட்டே இருக்கும்போது சென்னல்குடி இந்த கிராமத்தை சார்ந்த மணிகண்ட பிரபு அப்படின்ற அண்ணன் ஒருத்தர் வந்தாரு. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல இருந்து துரட்டி எடுத்துட்டு இந்த பணிக்கு அவர் ஒரு திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது நிறைய பேர் அந்த ரோட்ல அப்படியே போயிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு இவர் பார்த்துட்டு மெனக்கட்டுன்னு வண்டியை இங்கிட்டு திருப்பி இங்க இந்த மாதிரி நான் வீட்டுல துரட்டி வச்சிருக்கிறேன், அதுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரட்டி எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அவர் உட்கார்ந்து அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள். மக்களே, அதாவது ரொம்ப களைப்பா இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சென்னல்குடி கிராமத்தை சார்ந்த மாரீஸ்வரன் பாத்தீங்கன்னா நமக்காக இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது நாங்க எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. அவரா அங்க வண்டியை நிறுத்தினாரு, இங்க வந்தாரு, பார்த்தாரு, நம்ம அப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரா ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு, என்னோட முகத்தை கூட நீங்க காட்ட வேண்டாம், நான் யாருன்னு கூட தெரிய வேண்டாம், இது ஒரு சின்ன ஒரு சிவத்தொண்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு நமக்கு அவரே வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லன்னு தெரியல. இதுதான் ஒரு அந்த சிவன் நமக்கு கொடுக்குற பாக்கியம்னு நாங்க நினைச்சுக்கிறோம். அண்ணே வாங்கண்ணே. அண்ணன் கடுமையை உழைச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த கோவிலோட பலிபீடம் எங்க இருக்கு பாருங்க. அதோ இருக்கு பலிபீடம், இது உள்ள இருக்கு. தெரியுங்களா? அதாவது
கரெக்டாக பாருங்கள், மூலவருக்கு அப்படியே நேராக கரெக்டாக இங்கே பலிபீடம் இருக்குது. அப்போ கோவில் வந்து ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்திருக்கும் பாருங்கள். மூலவர் அங்கே இருக்கார், பலிபீடம் இங்கே இருக்குது. அப்போ கொடிமரம், நந்தி, அப்போ இவ்வளோ பெரிய கோவில் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இருக்குது. முடிந்தளவு வந்து எல்லாமே ஒதுக்கியாச்சு, மேலே உள்ள எல்லாத்தையுமே ஒதுக்கியிருக்கு. இன்னமும் கொஞ்சம் பணி இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒரே அடி அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த கோயிலை ஒதுக்கும் போது வந்து இந்த ஊர் மாரிசலம் சொன்ன ஒரு தகவல் வந்து, இந்த சுற்றுப்புறத்தில் இருக்க ஒவ்வொரு கல்லையும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஓசை வரும் அப்படின்னு சொன்னாப்புல. அதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வருது அப்படின்னு. இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு சாதாரண கல் கிடக்கு, இதை நம்ம தட்டி பார்க்குறோம். இதுல வந்து வழக்கம் போல வர சவுண்டு தான் வருது, ஒன்றும் வித்தியாசமான சவுண்ட் எதுவும் தெரியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வழக்கம் போல ஒரு கல்லை தட்டினோம்னா என்ன சவுண்டு வருதோ அதே சவுண்டு தான். அதே சுற்றுப்புறத்தில் இருக்க கல்லை தட்டி பார்ப்போம். கேக்குதுங்களா? ஒரு வெண்கல ஓசை வந்து இதுல வருதுங்க. ஒரு மணி அடிச்சா என்ன ஓசை வருமோ அந்த ஓசை வருது. அதே சவுண்டு இதுல வரல, இதுல வருது. இதுலயும் பாத்தீங்கன்னா அதே இந்த வெண்கல ஓசை வருது பாருங்க. இதுல நல்லா கேட்க முடியும் உங்களால. இதுல வர்ற ஓசை வந்து இதுல வரல. இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வெண்கல மணி. ஒரு மணி அடிச்சா என்ன சவுண்டு வருமோ அந்த ஓசை வந்து இந்த கல்ல வருதுங்க. இது என்ன கட்டுமான அமைப்பு அப்படிங்கிறது தெரியல, அதே கருங்கல்லு தான், அதே மாதிரி தான் எல்லா செட்டப்பும் இருக்கு. ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு டெக்னாலஜி கண்டிப்பா இருக்குங்க. வெண்கல சவுண்டு வரதெல்லாம் வந்து, கல்ல வந்து இவ்வளவு சவுண்டு வரதெல்லாம் வந்து பெரிய விஷயம். என்ன டெக்னாலஜி பயன்படுத்தி கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய வியப்பா இருக்குங்க. நல்லா உனக்கு கேட்க முடியுது. நீங்க நேரில் வந்தீங்கன்னா தட்டி கூட பாருங்க. ஒரு மணி அடிச்சா என்ன சவுண்டு வருமோ அந்த சவுண்டு கிளியரா கேட்க முடியுது. இப்போ நம்ம அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த முழுவதும் அந்த உழவார பணி பண்ணி முடிச்சுட்டு நாம் இந்த பாதை வழியே வரும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை தாண்டி கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்கும். அந்த கோவில் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்குது பாருங்க, மிகப்பெரிய சிவலிங்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி காணொலியில் நான் சொல்லியிருந்தேன்ல, என்ன சொல்லியிருந்தேன்னா அங்கே நம்ம அந்த மாதிரி ரோட்டு சாலையோர ஓரத்தில் இருக்கிற லிங்கம் தான் அந்த கோவில் லிங்கம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த லிங்கம் தாங்க நிச்சயம் வந்து அந்த கோவிலில் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய சதுர ஆவுடைன்னு, கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவு இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஆவுடை கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது, அதாவது ஒரு பக்கமாக சரிஞ்சு இருக்குது. இதை மறுபிரதிஷ்டை பண்ணணும், ஏன்னா ஆவுடை எல்லாமே நல்ல நிலைமையில இருக்குது. இதை வந்து நம்ம மறுபடியும், இதுக்கு மேல்கூரை இல்லாமல் இருக்குது, ஒரு மரத்துக்கு கீழே தான் இருக்குது. இதுக்கு மேல்கூரை நம்ம நிச்சயம் ரெடி பண்ணுவோம். இந்த லிங்கத்தை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்குண்டான வேலைகளை நம்ம பார்ப்போம். அவருக்கு எதுக்காப்புல நந்தி, ரொம்பவும் பழமையான நந்தி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கொஞ்சம் சாய்வல இருக்கிற மாதிரியான ஒரு நந்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா இருக்காரு. பாண்டியர்கள் காலத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமும் நந்தியும் இங்க இருக்குது. நந்தி அப்போ இந்த கோவில்ல இருந்த லிங்கமும் நந்தியும் தான் இப்ப இங்க இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுது. சென்னல்குடியில இப்படி ஒரு அழகிய நந்தியும் ஒரு மிகப்பெரிய லிங்கமும் இருக்குது. இதை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த காணொலியை முடிந்த அளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நிச்சயம் இதுக்கு மேல்கூரையிட்டு நம்ம மறுபிரதிஷ்டை பண்ணுவோம். லிங்கத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழமையான, அதாவது பாண்டியர்கள் காலத்து விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. விநாயகர் வந்து ரொம்பவும் அழகா இருக்காரு பாருங்க, அவரோட அந்த ஒரு துதிக்கை. ஆனா அவரோட கை மட்டும் கொஞ்சம் பின்னமா இருக்கு, இந்த ஒரு கை மட்டும் பின்னமா இருக்குது. ஆனா ரொம்ப பழமையான சிலை. விநாயகருக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐயனாரோட ஒரு சிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி அமர்ந்து உட்காந்துருக்காரு. கையில் பார்த்தா அவரை வச்சிருக்கிற அந்த செண்டுன்னு சொல்லுவோம்ல, பாண்டியர்கள் வச்சிருக்கிற அந்த செண்டு மாதிரி அந்த இதை வந்து கையில் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்த வந்து ஊர்க்காரங்க வந்து அதாவது வழிபட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நிறைய அவங்க வந்து இந்த வேண்டுதல் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா முழுவதும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா
இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே மணி கட்டுறதை வழக்கமாக வச்சுருக்குறாங்க. இப்படி ஒரு அழகிய இடம் தான் இந்த இடம். ஆனால் இது எல்லாமே வந்து மேற்கூரைகள் இல்லாமல் இந்த மாதிரி வெட்ட வெளியில் இப்படி ஒரு வெயிலில் தான் காஞ்சிட்டு இருக்குது. இந்த இடத்த வந்து ஒரு சரி பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்லது நம்ம செய்வோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆலயமானது விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறதா நம்ம யூடியூப் சேனல் அறியாத ஆலயங்கள் மூலயமா போன வாரம் அந்த வீடியோ பார்த்தோம். அப்போ நண்பரை தொடர்பு கொண்டு நானும் அந்த உழவார பணியில் பங்கிடுறதா அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துருந்தேன். அதே சமயம் இன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க. வந்துட்டு முதற்கட்ட உழவார பணியாக இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற இந்த புதர்களை முச்சடைகளை கொஞ்சம் அகற்றி இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான கோயிலா இருக்குது. ரொம்ப லயிச்சு போயிட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவு இதை முதற்கட்ட உழவார பணி முடிஞ்சிருக்குது. அடுத்ததா வந்து இதை மேற்கொண்டு நடத்துறதுக்கு இவங்க அரண்பணி அறக்கட்டளையோ இல்லை மற்ற வேற எந்த பணி செய்யறவங்களுக்கோ தொடர்பு கொள்ளலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். அதே சமயம் உங்களுக்கு அறியாத ஆலயங்கள் யூடியூப் சேனல்லையும் சில நண்பர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. சில கற்கோயில்களை வந்து எடுத்து கட்டுற அமைப்புகளும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அதனால நல்லபடியா இது போகும்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறோம். அதே சமயம் ஊர் மக்களையும் கலந்து பேசி இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது அடுத்த உட்காந்து பேசி அடுத்தவா முடிவு பண்ணலான் இருக்கிறோம். இப்போதைக்கு பூர்வாங்க பணியா வந்து முதற்கட்ட உழவார பணி நடந்திருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. அற்புதமான ஆலயம். இந்த ஏரியாவில் எங்கேயுமே கருங்கல் கிடையாது. பினிஷிங் அவ்வளோ சூப்பரா கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு கல் ஒர்க் நடந்திருக்குது. இதோட மூலவரை எடுத்து வந்து இதுல வச்சு பிரதிஷ்டை பண்ணணும், பூர்வாங்க பணியை மேற்கொள்ளணுன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். இது விஷயமா நீங்க என்ன உங்களுக்கு யாராருக்கு இந்த தகவல் தெரியுதோ இது விஷயமா வேற யாராச்சும் தொடர்பு கொள்ளணும்னா நீங்க இந்த யூடியூப் சேனல்ல நண்பர் செல்வகுமார் தொடர்பு கொள்ளுங்க. வேற எந்த இதுனாலும் சொல்லுங்க. நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஊர் மக்களோட ஒத்துழைப்பு மிக 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 அவசியம். இந்த ஊர் மக்கள் கண்டிப்பா வந்து இதை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாளைக்கு நீங்க தான் இருக்க போறீங்க. நாங்க இது மாதிரி உதவிகளை கிட்டறது கூட வந்து செய்யதான் முடியும். அதே சமயம் நீங்க தான் முன்னெடுக்கணும். தொன்மையை பாதுகாக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1200 வருஷம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வீடு ஒரு சாதாரணமா ஒரு வீடு கட்டினா கூட ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கூட 10 லட்சம் ஆகுது. இந்த கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இது மாதிரி கோயிலை கட்டணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கூட ஆகலாம், தெரியல. இருந்தாலும் இவ்வளவு விஷயம் தொன்மைகளை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலை கட்டினதால இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இதே விஷயங்கள் நம்மளுக்கு ரெகுலரா எல்லாம் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும். தொன்மையை பாதுகாக்கணும். நம்ம தொன்மையை பாதுகாக்கணும். நாளைக்கு நம்ம சந்ததிக்கு நல்லதை விட்டுட்டு போகணும். சாதாரணமா விஷயம் கிடையாது. நம்ம சந்ததிகளுக்கு தொன்மையை கொடுக்கணும். நாளைக்கு இது வரலாறை புரிஞ்சுக்கணும். 10 பேர்ல ஒரு 4 பேர் நல்ல முயற்சி எடுத்து உள்ள வரணும். உங்களுக்கு என்ன பாக்கியமோ அதே பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, வந்திருக்கிறோம். இது வந்து ஊர் மக்கள் எடுத்து செய்யணும். அதுதான், வேற எதுவும் இல்லை எங்களோட எதிர்பார்ப்பு. ரொம்ப நன்றி. ஒரு வழியா காலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு நாங்க வந்தோம். ஒரு 8 மணிக்கு வந்தோம். இப்ப மணி பாத்தீங்கன்னா 12. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் களப்பணி செஞ்சிருக்காங்க. களப்பணியில முக்கிய பங்காற்றுனது யாரு அப்படின்னு பார்த்தா நமது ஃபாலோவர்ஸ் அண்ணன் மதுரை கண்ணன் அவர்கள், அவருடைய பையன். அவர் பாத்தீங்கன்னா அவரும் கடுமையா திருப்பணி பண்ணாரு. அதே வேளையில இந்த ஊர் கிராமத்து இளைஞர் 2 பேர், ஒருத்தர் வந்து மணிகண்டன், இன்னொருத்தர் பேர் வந்து மாரீஸ்வரன். அவங்க 2 பேருமே
அதிக களப்பணி இதுல ஆட்டினது சொல்லலாம். இதை தவிர்த்து என்னோட நண்பன் நீங்க பார்த்திருப்பீங்க தனசேகர், அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த வந்து இந்த அளவு சரி பண்ணியிருக்கோம். அதாவது எதுக்கு சரி பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இதுல வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த பழமை வந்து பாதுகாக்கப்படணும். ஏன்னா இப்படி இருந்தா பாருங்க, ஒரு கோவில் வந்து எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. ஒரு அன்னைக்கு வந்து அந்த கோமுகம் கூட தெரியல, இந்த கோமுகம் கூட தெரியல, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முடிந்த அளவு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. இந்த கோவிலை பாதுகாப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 75% இருக்குது கோவில், அதை நம்ம சரி பண்ணலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. இந்த கோவிலை வந்து மீட்டெடுக்க உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க. அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.